நண்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவா ஜோதிராமன். இன்றைக்கி பார்க்க போகுதுங்க கிரக பாதிப்பு. ஜாதகங்களில் எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலை இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது, அப்புறம் கிரகங்களுக்கு ஹோமம் பண்ணுறது, நவகிரக சாந்தி பண்ணுறது, அப்புறம் அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தால் பாதிப்பு இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான மூலமந்திரங்களை படிக்கிறது, எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான மூலிகைகள், தானியங்கள், உலோகங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுக்கு உண்டான கோலங்கள், அதை எந்திரன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு அதை அதுக்கு மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது. இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. இதை விட கொஞ்சம் சிம்பிளான வழிமுறையை பற்றி சொல்கிறாங்க இன்றைக்கி. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 9 கிரகங்களில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பொதுவான ஒரு பரிகாரங்க. அது ரொம்ப எளிய பரிகாரம், பவர்ஃபுல் பரிகாரம், நல்ல பவர்ஃபுல் பரிகாரங்க. அது யார் வேணால் செஞ்சுக்கலாம். இது இவங்க தான் செய்யணுங்க கிடையாது, யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்பை புல் ஒரு 3 அல்லது 5 எடுத்துங்க, தண்ணீரை நினச்சி நல்லா சுருட்டிங்க, கயிறு சுருட்டுற மாதிரி நல்லா முறுக்கிங்க, சுருட்டுறதில் நல்லா முறுக்கிக்கிட்டு 108 முடிச்சு போடுங்க. மொத்தத்தில் இந்த கடைசி எட்டை சேர்க்கும்போது 108 முடிச்சு வரணும். 108 முடிச்ச பிள்ளையார் படத்துக்கு வச்சு பூஜை பண்ணிட்டோ அல்லது பிள்ளையார் கோவிலில் வச்சு அதை பூஜை பண்ணிட்டோ அதை நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த கிரக பாதிப்பு முழுமையாக குறையும். அதான் சொல்லியிருக்கேன், கிரக பாதிப்பு முழுமையாக குறையும். இதெல்லாம் பழைய காலத்து ஓலைச்சுவடி முறைங்க. இப்போ யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. அதனால் நீங்கள் இதை யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாங்க. நல்ல பலன் கிடைக்கும். செலவில்லாத ஐட்டம், செலவே பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுக்கலாங்க. இப்படிக்கு ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம். நன்றி, வணக்கம்.